டெக்ஸ்க்ரோல் vlog நேயர்களுக்கு வணக்கம். இனி நம்ம சேனலில் ராமேஸ்வரம் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து போனோம். இப்போ ரீசெண்டாக அம்மா அப்பா வந்து காசிக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து ராமேஸ்வரம் உடனே போகணுன்னாங்க. காசிக்கு எங்களால் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா அவங்க போன ட்ரிப்பு வந்து 15 நாள் வந்து அவங்க போனாங்க. எனக்கு அந்த அளவுக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ராமேஸ்வரம் வந்து இவங்க கூட போயிடலாம். ஏன்னா எப்படி இவங்க போயே ஆகணும் 3 மாதத்தில். ஸோ நான் வந்து என்னுடைய ஒய்ஃபு அப்புறம் சன்னு, எங்கள் அப்பா அப்புறம் அம்மா அப்புறம் சித்தி பையனும் இதே மாதிரி தான். என்ன மாதிரி நான் எப்படி எங்கள் அம்மா அப்பா கூட ஜாயின் ஆகணும் அந்த மாதிரி சித்தி பையன் அவனும் வந்து எங்கள் சித்தி கூட வந்து ஜாயின் ஆகிட்டான். ஸோ மொத்தமாக நான் வந்து எங்கள் ஃபேமிலி ஒரு 5, அப்புறம் சித்தி, அதுக்கப்புறம் வந்து சித்தி பையன், மொத்தம் 7 பேர் வந்து கிளம்பியிருந்தோம். சென்னையிலேருந்து கரெக்டாக அவங்களுக்கு மண்டபம் வரைக்கும் ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து 5:45க்கு வந்து கிளம்பிச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் அங்கே வந்து 3:15க்கு வந்து ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி வந்து குறைஞ்ச செலவில் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம், பஸ்ஸு புக் பண்ணியிருந்தா எவ்வளோ ஆகும், எந்தெந்த இடம்லாம் வந்து ராமேஸ்வரத்தில் நாங்கள் வந்து பார்த்தோம், எந்தெந்த இடம் பார்க்க முடியல, திருப்பி ரிட்டன் ஆனேன். இது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்ம vlogல வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். ராமேஸ்வரம் ட்ரெயினில் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸ்லீப்பர் கோச், போகும்போது ஸ்லீப்பரு, ஸோ அதுக்கப்புறம் வரும்போது ஏசி கோச்சில் வந்திருந்தோம். ஸ்லீப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப விலை கம்மி தான், சரிங்களா. நாங்கள் ஒரு 7 பேரும் வந்து கரெக்டாக காலையில் இறங்கின உடனே ஹோட்டல் ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஹோட்டல் ரூம் புக் பண்ணதை வந்து என்னால் காட்ட முடியல. ஏன்னா அந்த டைம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. விடிய காலையில் 3 மணிக்கு இறங்கி அங்கே வந்து கால் டாக்ஸி புக் பண்ணி மண்டபத்தில் இருந்து கோயிலுக்கு வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம். 7 பேருக்கு வந்து கோயிலில் வந்து இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட உடனே அங்கே வந்து ரூம் புக் பண்ணோம். ரூம் புக் பண்ண காஸ்ட் வந்து எங்களுக்கு 2000 ரூபாய் ஆச்சு. 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வெளியே வர மாதிரி இருந்தால் ஒரு ரூமுக்கு 1000 ரூபாய் கேட்டிருந்தாங்க. ஏசி கிடையாது, பட் ஓகே. நாங்கள் ஈவினிங்கே வந்து ஜஸ்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ரூம் புக் பண்ணியாச்சு. புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வந்து கோயிலுக்கு போனோம். ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த தண்ணியில் வந்து காலை கழுவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப பெரிய பிளான்லாம் வந்து போடலை, ஏன்னா எங்களுக்கு லீவ் வந்து கிடைக்கல. இது வந்து போனது வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்பி வெட்னஸ்டே நைட்டே ரிட்டர்ன் ஆகிடும். செவ்வாய்க்கிழமை 5:40க்கு போயிட்டு காலையில் இறங்கிட்டு வெட்னஸ்டே காலையில், அன்றைக்கி வெட்னஸ்டே நைட்டே வந்து மண்டபத்துலேருந்து திருப்பி ரிட்டன் வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அதனால் நிறைய இடம் வந்து பார்க்கல. சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். சில இடத்துலலாம் தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீன்லினஸ் இல்லை, சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து போகிற இடம்ன்றதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு கால் மட்டும்தான் எங்களால் இது பண்ண முடியும். என் பையன் விடவே இல்லை, போய் குதிக்கணும், அதில் ஃபுல்லாக விளையாடணுன்னா. அதுக்கப்புறம் அவனை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து இந்த வர வழியில் வந்து அவனுக்கு ஒரு கார் வாங்க வச்சு அவனை ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். சுற்றி இந்த பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வேறு எங்கே நேராக வந்து இந்த 22 தண்ணீர் குளியல் தான். எல்லா இடத்துலையும் மூஞ்சில் பச்சுன்ட்டு தெளிக்கிறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா வரவங்க எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி தான். ஸோ அந்த குளியல் போட்டுட்டு சாமி தரிசனம் தான் அடுத்தது. ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் வந்து ராமர் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராமர் கோயில் தான். இந்த ராமர் கோயில் வந்து போகும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு மதியானம் ஒரு 11:30 மணி இருக்கும் நாங்கள் கிளம்புந்து. ஏன்னா சாமி பார்க்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அன்றைக்கி ரொம்ப டைம் ஆச்சு லைன் நின்று சாமி பார்த்துட்டு. ராமர் கோயில் வந்து ரொம்ப சூப்பரான இடம். ஸோ அங்கேயே வந்து நெத்தியில் வந்து விடுறதுக்கு ஒரு 10 ரூபா கேட்டார் அதை வைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் எதில் போகணுன்னா ஷேர் ஆட்டோ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, 7 பேருமே வந்து ஷேர் ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மொத்தம் 7 இடம் நாங்கள் வந்து காட்டுறோம், எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 7 இடத்துல வந்து தனுஷ்கோடி, அதே மாதிரி உங்களுக்கு ராமர் கோயில், அப்புறம் இன்னும் ஒரு சில கோயிலெலாம் இருக்குது, சரிங்களா. மெயினான இடம்னு பார்த்தா இது தான். அதில் வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் போகும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப வெயில், ஆனால் சுத்தமாக வந்து வெயிலே தெரியலைங்க. சரியான ஒரு ஊர். லைஃப்பில் வந்து ஒரு டைமாவது கண்டிப்பாக வந்து போயிடணும் ராமேஸ்வரம். அவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு கிளைமேட் இருக்குது. இவ்வளோ வெயிலையும் வந்து நல்ல காற்று. நீங்கள் அந்த ஷேர் ஆட்டோவில் போகும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நல்லா வெட்ட வெளி பார்க்குறதுக்கு வந்து ஏதோ வெளியில் டெசர்ட், ஒரு பாலைவனத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அந்த டைமில். அப்புறம் இளநீர் குடித்தோம். இளநீரும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம், அந்த முத்து மாலை அதெல்லாம் ரொம்ப அங்கே போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்லி தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எங்கள் கேங் 7 பேரோட கேங்க்கு உக்காந்துட்டு அழகாக
எவ்வளோ டயர்டு, காலையில் 3 மணிக்கு எழுந்து தூங்கவே இல்லை. இருந்தாலும் அது போகணுன்ற ஒரு ஆர்வம் பாருங்கள். அந்த இடத்த பார்த்ததுமே மாறிட்டேன், எல்லாம் ஃபுல் எனர்ஜி. என் பையன்லாம் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான். இந்த இடம் நீங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போங்க, நான் அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அங்கங்கே நமக்கு தேவையான இடத்துல கால் டாக்ஸியோ இல்லை ஷேர் ஆட்டோவோ புக் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் தான் நாங்கள் இளநீர் குடித்த இடம். ஸோ அந்த இடத்துல இருந்து தான் கொஞ்சம் தூரத்தில் தனுஷ்கோடி இருக்குது. தனுஷ்கோடிக்கு அவர் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இறக்கி விட்டார். அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருந்துச்சு. சரியான வெயிலில் நிற்கிறேன், பட் இருந்தாலும் வெயிலே வந்து தெரியல பாருங்க. சுத்தமாக அந்த வெயிலே தெரியல, செம்மையாக இருக்குது. செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஆனால் ராமேஸ்வரம் கண்டிப்பாக வரணும், தெரியாது வந்துடணுமா லைஃப்பில். நல்ல இடம்ல. ஸோ இளநீர் குடிச்சிட்டு அந்த கோயில் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ தனுஷ்கோடி வந்து போயிட்டுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காட்சியெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. நல்லா இருக்குதா? ஜுரம் என்ன பண்ற? சரி சரி, அடி அடி. போதும் போதும்பா. இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ் சர்ச். தனுஷ்கோடிக்கு அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு போய் ரூமில் வந்து விட்டார். அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் நல்லா பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நம்ம ஈவினிங் ட்ரெயின் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி வெட்னஸ்டே ஈவினிங்கே கிளம்புறோம். நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும். ஸோ அதனால் 5 மணிக்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி, போகும்போது எங்களால் அப்துல் கலாமோட நினைவு இல்லத்தை வந்து பார்க்க முடியல. டைம் வந்து 5 மணிக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிடும். சரி, இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராமர் பாலத்தில் கொஞ்சம் நேரம் நின்னோம். சரியான காற்றுங்க. அந்த இடத்துல வந்து உங்களையே தூக்குற அளவுக்கு நல்ல காற்று. ஸோ அந்த இடத்துல சும்மா கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபுல்லாக வந்து போட்டெல்லாம் கீழே நின்றுட்டு இருந்தது. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக இருட்டுன்றதுனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிளியராக தெரியாது. பட் எனக்கு வந்து கண்ணில் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுது, போட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த இடத்துல வீசுகிற அந்த காற்று, சரியான காற்று. அப்புறம் அந்த ஓப்பன் ஆகிற அந்த பிரிட்ஜு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த போட்டு வந்துச்சுன்னா ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அங்கே நிறைய வண்டி வரும், ப்ளஸ் இருப்பிடும் வர. ட்ரெயினுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு விட சொல்லிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போனோடனே அங்கே வந்து டிஃபன் பண்ணிவிட்டு ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. திருப்பி காலையில் தாம்பரத்துலேயே வந்து இறங்கிட்டோம். இதோட எங்களோட பயணம் முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.